அனைவருக்கும் வணக்கம். நான் கார்வேந்தன். மேலும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட 1,46,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனித இனத்துக்கு ரிசம்பிள் ஆகக்கூடிய ஒருத்தரோட மண்டை ஓட்டை சைனாவில் கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. அந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போது. ஸோ இந்த வீடியோவை எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிடுறேன். அதாவது சைனாவில் 1,46,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிராகன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. அவரோட மண்டை ஓட்டை கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஏன் ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டுட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதாவது ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித பரிணாம வளர்ச்சி அப்படின்றது நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ அது ஒரு லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா மனித இனம் அல்லது ஒரு அனிமல்லேருந்து ஒரு இனமானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து மனித இனமாக உருமாறி நம்ம இப்போ இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பரிணாம வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா ஹோமோ ஹேபிலிஸ்ன்னு சொல்லுவோம், ஹோமோ எரக்டஸ்ன்னு சொல்லுவோம், நியாண்டர்தல் மேன், ஆர்கியாயிக் ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிலாம் பல எவல்யூஷன் இருந்துட்டு இருக்கு. அதில் இந்த நியாண்டர்தல் மேன் அப்படின்றது தான் ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனித இனத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பரிணாம வளர்ச்சியாக இருந்துட்டு இருந்தது. ஸோ அந்த நியாண்டர்தல் மேனுக்கும் இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட அந்த டிராகன் மேன் சொல்லக்கூடிய அவரோட மண்டை ஓட்டுக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆர் ஆர்கியாலஜிக்கல் அண்டு ஆந்த்ரோபாலஜிக்கல் ஒரு வியூஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஒரு ரிசர்ச்லாம் பண்ணி பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, இந்த நியாண்டர்தல் மேனுக்கும் ஹோமோசேப்பியன்ஸுக்கும் இடைப்பட்ட ஒரு நபராக, ஒரு எவல்யூஷன், ஒரு ஸ்பீசிஸாக பார்த்திங்கன்னா இந்த டிராகன் மேன் அவரு காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் க்ளோசஸ்ட் ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஆய்வுகள் நடந்துட்டு தான் இருக்குது. சிஸ்டர் ஸ்பீஷீஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ வரைக்கும் கிடைச்ச ரிப்போர்ட் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நியாண்டர்தல் மேனுக்கும் ஹோமோசேப்பியன்ஸுக்கும் இடைப்பட்ட ஒரு ஸ்பீஷீஸாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டிராகன் மேனோட ஸ்கல் இதுக்கு ஒரு விஷயமா அமையும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டிராகன் மேன் விஷயத்துக்கு நம்ம வருவோம். இவர் பார்த்திங்கன்னா, அதாவது சயின்டிஸ்ட் அவங்களோட அசம்ஷன்ஸில் ஸோ இவரோட உடல் அமைப்பு, ஸ்கல்லு எல்லாத்தையும் வடிவமைக்கிறாங்க. ஓகேங்களா? மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ஸோ அதில் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஹோமோசேப்பியன்ஸ் மனித இனத்தை விட அவங்க எல்லாருமே ஒரு ஜைஜாண்டிக் லுக்கில் இருந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய உடல் தோற்றம், உடல் பருமனாக இருக்கட்டும் அல்லது அந்த முக பாவனையாக இருக்கட்டும், முக அமைப்பாக இருக்கட்டும், எல்லாமே வித்தியாசமாக இருந்திருக்கு அப்படின்றத அவங்க ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவங்களோட பிரெயினுமே பார்த்திங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸ்க்கு இருந்ததை விட 1 மடங்கு அதிகமாக இருந்திருக்கு, ஒரு பெரிய அளவில் இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி முக அமைப்பும் இப்போ நம்ம எப்படி இருக்கோமோ அதை விட 1 மடங்கு பெருசாக இருந்திருக்கு. உடல் அமைப்பும் அதை நம்ம இப்போ இருக்கிறத விட 1 மடங்கு பெருசாக இருந்திருக்குன்றதான் அவங்களோட ஆய்வில் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இவர் ஒருத்தர் தான் அந்த ஒரு நியாண்டர்தல் மேன் அப்புறம் ஹோமோசேப்பியன்ஸுக்கும் இடைப்பட்ட நபராக இவரோட ஸ்கல்லு தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது ஒரு விஷயம், கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி 1933 பார்த்திங்கன்னா சேம் சைனாலேயே சேம் ஒரு ரிவருக்கு நதிக்கரையில் பார்த்திங்கன்னா, அதாவது அந்த டேமை கட்டுறதுக்கான வேலைப்பாடுகள்லாம் நடக்கும்போது ஒரு விவசாயி, ஒரு ஃபார்மர் ஒரு மண்டை ஓட்டை கண்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவர் பத்திரமா பொக்கிஷ மாதிரி பாதுகாத்து வச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ அவர் டெத் பெட்டில் இருக்கும்போது, அதாவது அவர் மரண படுக்கையில் இருக்கும்போது அவரோட பேர குழந்தைகிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு மண்டை ஓட்டை நான் டேம் கட்டும்போது, நான் குழி தோண்டும் போது நான் கண்டெடுத்தேன். ஸோ அது ஒரு இடத்துல நான் பத்திரமா வச்சுருக்கேன், அதை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு 1933. ஸோ அந்த ஒரு ஸ்கல் பார்த்திங்கன்னா 2018 அஃபிஷியலாக அந்த கிராண்ட் சில்ட்ரன் ஆஃப் தட் ஃபார்மர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டிக்கு ப்ரெசென்ட்டாக கொடுத்துட்றாங்க. அந்த ஒரு மண்டையோடு பேர் என்னென்னா ஹார்பின் கிரேனியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த டிராகன் மேனுக்கு கொஞ்சம் ரிசம்பிள் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. ஆனால் அதில் சில டிஸ்டிங் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, சில வித்தியாசமான ஒரு அமைப்புகள்லாம் இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக 1933 கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஹார்பின் கிரேனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் அது அஃபிஷியலாக 2018 தான் பார்த்திங்கன்னா ஹிபே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துக்கு, ஜியோ பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒன்று இருந்துகிட்ருக்கு. அந்த பல்கலைக்கழகத்துக்கு அந்த ஃபார்மரோட கிராண்ட் சில்ட்ரன் கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, உலக அளவில் சைனாவில் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பேசிக்காக ஹியூமன் எவல்யூஷன்றது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், ஒரு இயற்கையான விஷயம். பல நெடுங்காலமாக, அதாவது பல லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஹோமோ
ஹேபிலிஸ் அப்படின்றவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பரிணாம வளர்ச்சியெலாம் நடந்தது. அதில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சி, நம்ம ஒரு சயின்டிஃபிக்காக வந்து நம்ம கண்டுக்காத ஒரு பரிணாம வளர்ச்சியாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது இன்னும் போக போக என்ன ரிசர்ச்லாம் ஃபைண்ட் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நான் நம்புகிறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோட உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.